அனு, இந்த பஸ்ல சீட்டு கிடைக்கிறதெல்லாம் குதிரை கொம்பா இருக்கு. எங்க சீட்ல உட்கார்ந்திருக்கவங்க டிப்போல ஏறி இருப்பாங்க. கொஞ்சம் சரி. நிக்கலாம். நாளையில இருந்து நாமளும் டிப்போக்கு போய் சீட்டை பிடிக்கிறோம். சாரி 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 சாரி. உங்களால கொஞ்ச நேரம் கூட நின்னுட்டு வர முடியாதா? நின்னுட்டு வர்றது பத்தி இல்ல. ஒரு கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்கோம். நாம கார்ல போயிட்டு வருவோமா, இப்படி பஸ்ல போவோமா? ஏதோ ஒரு நாள் நீ ஆசைப்பட்டன்னு பஸ்ல வந்தா நீ இதையே பழப்பாக்கிட்டீ. ஏன் உங்க அப்பா கம்பெனி கார்ல நம்மளை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணலாம்ல? இப்ப எதுக்கு எங்க அப்பாவை இழுக்கிறீங்க? அவர் ஒன்னும் நம்மள பஸ்ல வர சொல்லல. நான் தான் இந்த முடிவே எடுத்தேன். எதுக்கு அப்படி ஒரு முடிவு? இல்ல, நாமளும் வேலைக்கு போறோம், லக்ஷ்மி அக்காவும் வேலைக்கு போறாங்க. நம்மளை பிக்கப் பண்ண தினமும் கார் வந்தா பஸ்ல போற அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான். வா உட்கார். இல்ல பரவாயில்ல. உட்காரணும். இல்ல நீங்க வேணா உட்காருங்க, நான் உட்காரல. உட்காருன்னு சொல்றேன்ல. இல்ல பரவாயில்ல. ஹலோ 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 சார், கால் வலிக்கு சார். ரொம்ப நேரமா பின்னாடி நின்னுட்டு வரேன். இருந்த சீட்டும் போச்சு. போனா போது விடுங்க. பிறந்து வளர்ந்தது சென்னையிலங்கிற ஆம்பளை பக்கத்துல உட்கார இவ்வளவு கூச்சப்படுற? கூச்சோன்னு யாருங்க சொன்னா? பஸ்ல இப்படி நின்னுட்டே போறது ஒரு தனி சுகம்தான்ல. ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் இப்படி போயிருக்கேன். அதுக்கப்புறம் உங்க கூட தான் இப்படி போறேன். இதெல்லாம் ஓகே தான். இப்படி நின்னுட்டே வந்தா கால் வலிக்கும், அதை மறந்துட்டியா? எனக்கெல்லாம் கால் வலிக்கல, ஜாலியா தான் இருக்கு. அதனால நான் அதுக்கு சொல்ல வரல. போறவங்க வரவங்களுக்கு வழி விட்டு ஒதுங்கணும். சில பேர் ஒரு சீட்டு போவாங்க. கூட்டத்துல நெருக்கடி அதிகமா இருக்கும், வேர்வை நாத்தம் வரும், அது வேற நம்ம மேல ஒட்டும். ஐயோ போதும் உங்க விளக்கம், தயவு செஞ்சு நிறுத்துங்க. அங்க உட்கார். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நிக்கிறது? கால் வலிக்குது. நின்னுட்டு வரத பத்தி விளக்கெல்லாம் கொடுத்த, இப்ப நீயே போய் உட்கார்ந்துகிட்ட. வேணா நீங்க உட்காருங்க, நான் எந்திரிக்கிறேன். வேணா வேணா உட்கார். சும்மா இருங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? தெரியாம தான் கேக்குறேன். பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்தா உடனே இழுச்சிட்டு பேச ஆரம்பிச்சிருவீங்களா? பின்ன நீயும் ஒத்து வர மாட்டேங்கிற, என்னையும் அவாய்ட் பண்ற. இப்படியே போயிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது மறந்தே போயிடும். இருக்கட்டுமே, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே. என்ன கொஞ்ச நாளைக்கு? நான் என்னமோ ஆடி மாசத்துல உன்னை கல்யாணம் பண்ண மாதிரி இப்படி அலாட விடுற? இப்ப என்ன என்னதான் பண்ணணும்ங்கறீங்க? மாமா சந்தோஷப்படுற மாதிரி பச்சைக்குன்னு உன்னை கொடு, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். சக்தி, இது ரோடு. ரோட்ல சத்தம் தான் போடக்கூடாது, முத்தம் போடலாம். முத்தம் போடு. முத்தம் கொடுத்துட்டேன்னா போயிடலாம். ஐயா என்னால முடியாது. ஏய், நீ இப்போ இந்த இடத்துல கொடுத்தாதான் நான் இந்த இடத்த விட்டே கிளம்புவேன். சக்தி சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஆஹா, கேட்க மாட்டேன். கொடு. ஓகே. ஏய், இதெல்லாம் தபால் ஓட்டு, செல்லாது. ஸ்ட்ரைட்டா கொடு. ஐயா புஸ்கு புஸ்கு. ஏய், என்ன? என்னாச்சு? யாரும் பார்க்கல. ஏய், ஏய், வலிக்குது. என்னடா இந்த பொண்ணை போட்டோ எடுத்துட்டு இருக்க? வா போலாம். இன்னும் எத்தனை ஃபைல் தான் இருக்கு? மேம்.
ஹலோ அம்மா நான் தான் அப்பா பேசுகிறேன். சொல்லுங்கப்பா. வேலையெல்லாம் முடிஞ்சுதாம்மா? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரிம்மா, கொஞ்சம் என் கேபினுக்கு வரையம்மா. வரேன்ப்பா. ஆ என்ன என் கேபினுக்கு தான் வரியா? இதுலயே சைன் பண்ணணுமா? இல்ல, அக்கவுண்ட் சார் கிட்ட கொடுக்க போறேன். அப்பா போ, கொண்டு போய் கொடு. அப்பா வாமா உட்காருமா. என்னப்பா வர சொன்னீங்க? அம்மாக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ அவளுக்கு பரவாயில்ல. சரிப்பா, கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? அதான் அம்மா சொன்னாலே. அம்மா டாக்டர் சொன்னாங்கல்ல. ஆமாப்பா. அதை சக்தி கிட்ட சொல்லிட்டியாம்மா? எப்படிப்பா? எப்படி நான் அவர்கிட்ட சொல்லுவேன்? நீ சொல்லலைன்னாலும் இன்னும் கஷ்டமாயிடுமாம்மா. அப்பா, அவர் ஏற்கனவே குழந்தை கலைஞ்சி போனதுல மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துட்டு இருக்காரு. இப்ப போய் இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொன்னா சத்தியமா சக்தியால தாங்க முடியாதுப்பா. நீ சொல்றது உண்மைதாம்மா. உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இருந்தாலும் அனு, ஒன்று பண்ணலாமா? நீங்க 2 பேரும் 2 ஷிஃப்ட்ல வேலை பார்க்குற மாதிரி நான் உங்களை பிரிச்சு போட்டுறேன். நீங்க சந்திக்கிறது குறையும். அவர் வேலை முடிஞ்சு வரப்போ நீ இங்கே வேலையில் இருப்ப. நீ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ அவர் இங்கே வந்துருவாரு. அப்பா, எத்தனை நாளைக்கு இப்படி ஆடு புலி ஆட்டம் ஆட முடியும்? முடிஞ்ச வரைக்கும் ஆடி பார்ப்போம்மா. அதுக்கப்புறம் வேற ஏதாவது யோசிப்போம். சரிப்பா. சரிம்மா, நீயே இதை சொல்லிடுறியா இல்ல நான் சொல்லட்டுமா? இல்லப்பா, நானே சொல்லிடுறேன். நீங்க சொன்னா அவர் கோவப்படுவாரு. அவருக்கு இன்னும் பழைய கோவமே தீரலம்மா. இன்னொரு கோவத்தை இல்லம்மா, மறுபடியும் என்னால் தாங்க முடியாதுமா. எனக்கு நீ எப்படி முக்கியமோ அதே மாதிரி சக்தி எனக்கு முக்கியமா. என்ன பண்றது, அதை அவர் இன்னும் புரிஞ்சுக்கலமா. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்பா, கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாருப்பா. சரிப்பா, நான் இந்த ஷிஃப்ட் மேட்டரை அவர்கிட்ட எப்படியா சொல்லி புரிய வைக்கிறேன். சரிம்மா. டேய் சக்தி, என் வீட்டில் நீ பேயிங் கெஸ்டா இருந்தப்போ நான் சொன்னதையும் கேட்ட, சொல்லாததையும் கேட்ட. இப்போ நீ என் மாப்பிள்ளை ஆயிட்டல்ல, அதான் கொஞ்சம் ஆட்டம் காட்டுற. உன் ஆட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா அடக்கிறேன். வெற்றி, அமருக்கு செரலாக், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கணும். கொஞ்சம் பணம் இருந்தா கொடுறா. அண்ணா, பணம் எல்லாம் செலவாயிடுச்சு.